விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது? அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ரேணுகா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மல்லி, கதிரேசன், நிஷா 2 பேருமே கையோட கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ கதிரேசன் ரேணுகா கிட்ட அவ்வளோ பாசமா பேசுறாங்க. அம்மாடி எப்படிம்மா இருக்கிற? அப்பா தெரியுதா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப ரேணுகா கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு யாரையுமே தெரியல. மல்லி மேல மட்டும்தான் பாசமா இருக்கிறாங்க. மல்லி இவங்களெல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்த? வெளியில அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ கதிரேசன் தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே ஒரு அப்பனை கூட தெரியாத ஒரு பொண்ணாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயை மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயால் எதுவுமே பேச முடியல. வாங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயை கூப்பிடுறாங்க. இப்போ மல்லியோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்பவே பரிதாபமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் மல்லி தன்னோட வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் இப்போ ரேணுகா கூட விஜய் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மல்லியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் மனோகரமே நினைக்கிறாங்க. இப்போ விஜயால் எதுவுமே மறுப்பு தெரிவிக்க முடியலை. ஏன்னா கதிரேசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிரந்தரமாக ஒன்றும் எங்கள் வீட்டில் தங்க வேண்டாம். ஏன்னா இப்போ ரேணுகா புதுசாக இருக்கிறாள், எங்களை பார்த்தா கண்டிப்பாக கோவப்பட்டு இருக்கிறா, அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ விஜயால் மறுப்பு தெரிவிக்க முடியல. இப்போ மல்லி, மனோகர் இப்படி எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆரத்தி எடுக்கிறாங்க. விஜய் ரேணுகா 2 பேருமே தம்பதிகளாக நிற்க வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் மல்லி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள பல இயக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு நடந்த எந்த விஷயங்களுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமாக மல்லி மேலே கோவப்பட தான் செய்கிறாங்க. ஏன் புள்ள உன்னோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க போகிறாங்க. இப்போ மல்லி என்ன பண்ண போகிறாங்க? இப்போ கதிரேசன் வீட்டில் இருந்து அவங்களுக்குமே ஆயா வேலை பார்க்க போகிறாங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.